ஸ்ரீ பூதநாத கீதை பகுதி 3. இரண்டாவது அத்தியாயத்தில் மொத்தம் 14 ஸ்லோகங்கள் இருக்குது. 14ல் ஒரு 5 ஸ்லோகம் இரண்டாவது 2 பகுதியில் பார்த்தோம். இப்போ அதே அத்தியாயம் 2ல் 3வது பகுதி. பூதநாத கீதையில் 3வது பகுதி. மீதி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கு இயன்றவரை விளக்கம் பார்ப்போம். இப்போ நம்ம 6வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இல்லை, இறைவன் பகவான் சொல்கிறார் இந்த இடத்துல, அரசர்களுள் சிறந்தவனே, ஒரு மனிதன் ஆழமான மிக கிணற்றுக்குள் தவறி விழுந்து விட்டால் அந்த கிணறு இங்கே தோன்ற காரணம் என்ன? எண்ணிக்கொண்டிருப்பதால் பயன் என்ன? அதை விடுத்து அவனது மனம் முழுவதும் அங்கிருந்து எப்படி மேலே ஏறி தப்பிச் செல்ல முடியும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதுபோல ஒரு மனிதனது மனம் பிரம்மத்தை அடைவதற்கு மட்டுமே தீவிரமாக சிந்திக்க வேண்டும். இந்த கிணறு போன்ற உலகத்திற்குள் விழுந்து விட்டோம், ஏன் இது இங்கே வந்தது, மாயை ஏன் வந்தது என்று எண்ணிக்கொண்டிருப்பதால் ஒரு பயனும் இல்லை. ஆகவே இந்த கிணறு போன்ற உலகத்தை ஆராய்ச்சி செய்யாமல் இதிலிருந்து எப்படி வெளியே செல்லலாம் என்று மட்டும் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். இது 6வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகமே ஒரு கதை போல இருப்பதனால எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ரொம்ப விரிவான விளக்கமே தேவைப்படாது இந்த இடத்துல. ஏன்னா உதாரணமும் ஒன்று சொல்லிட்டாரு, உண்மையும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல உண்மைன்னா இந்த உலகத்துக்கு பிறந்துட்டோம். இந்த இடத்துல உலகத்தையே ஒரு கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு உவமையாக சொல்கிறாரு. இதற்குள்ளே விழுந்துட்டோம், எப்படி வெளியில் போகிறது தெரியல. ஆனால் சராசரி மனிதன் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான் இந்த உலகத்திற்குள்ளேருந்து. இது ஏன் வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, இன்னும் என்ன பண்ணலாம், எப்படி சுகவாசியாக வாழலாம் அப்படின்ற இந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே ஒரு மனிதன் வாழுகிறான். இன்னொரு மனிதன் இந்த இடத்துல இது ஏன் வந்துச்சு, இறைவன் ஏன் இதை படைச்சார், இறைவன் ஏன் அதை படைச்சார், இப்படி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பலனும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுறாரு. அதுக்கு உதாரணம் தான் சொன்னார். கிணத்துக்குள்ளே விழுந்த மனுஷன் இந்த கிணறு ஏன் இங்கே வச்சான், யார் கொண்டு இங்கே வச்சுருப்பாங்க, எதுக்கு வச்சுருப்பாங்கன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா அவனால் வெளியிலே போக முடியாது, கிணத்துக்குள்ளே கிடக்க வேண்டியதான். இப்படினா மேலே போகலான்னு மட்டும்தான் அவன் யோசிக்கணும். அந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே விழுந்துட்டீங்க, இங்கேருந்து எப்படி மேலே போகலான்னு யோசிங்க, வேறு எதை வச்சு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மனம் உலக ஆராய்ச்சியிலே செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறத காரிய ஆராய்ச்சிகளை விட்டு காரண காரியத்தை தேடாதீங்க. தெய்வமே என்ன செய்யலாம் இதை மட்டும் யோசியுங்கள் அப்படின்னு முடிக்கிறாரு. இதில் இன்னொன்று தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு கடைசியால் ஒரு வார்த்தையை வைக்கிறார். இந்த தீவிரமாக அப்படின்றதுக்கு என்ன இந்த இடத்துல அப்படின்னா 2 பொருள். ஒன்று விரைவு என்று பொருள், இன்னொன்று கடுமை என்று பொருள். இந்த இடத்துல கடுமைனா என்ன, இப்போ கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான் ஒருத்தன், மேலேருந்து ஒரு கயிறு தொங்குதுன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல கயிறை சும்மா பேருக்கு நானும் கடனேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன ஆகும், கயிறு வலிக்குத்தான் விழும். இந்த இடத்துல அந்த கயிறு என்ன செய்யணும், ரொம்ப வலிமையோடு பற்றணும். நாம் என்ன அளவு வெயிட் இருக்கோமோ, இந்த இடத்துல எடை இருக்கோமோ அதற்கேற்றாறு போல் அந்த கயிறு வலிமையாக தான் இருக்குது, அது அந்து போகாது. ஏன்னா இறைவன் மேலே இருந்து இந்த இடத்துல எல்லாரும் மேலே வாங்க என்று ஒரு வழியை கொடுத்துக்கிறார். அந்த வழி தான் நீங்கள் கயிறாக இருக்கிறது. இந்த வழியை என்ன பண்ணணும், கடுமையாக பற்றணும். அந்த இடத்துல எவ்வளோ வலிமையாக பற்றுக்கின்றோம் என்பது தான் இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல பற்றுதல் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய மனதால் பற்றுதல். இந்த இடத்துல அந்த வழிமுறைகளை கடைபிடித்தல், இதுதான் அந்த பற்றுதல். ஸோ யார் ஒருவர் இந்த இடத்துல அந்த கயிறை ரொம்ப வலிமையோடு பற்றி கொண்டு இருக்கின்றார்களோ அவங்க மேலே போகலாம் என்பது ஒன்று. இரண்டாவது நான் பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன், கயிறு தான் என்னை மேலே தூக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் கொஞ்சம் கடுமை தான். அதுதான் விரைவு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. தீவிரம் என்பதற்கு விரைவு என்றால் என்ன, பற்றி கொள்வது மட்டும் அல்லாமல் மேலே பிடித்து நாம் தான் ஏற வேண்டும். இந்த இடத்துல அதற்கு திருமந்திரத்தில் வேறு ஒரு பாடல், திருக்குறளெல்லாம் சொல்லப்படுது. நாம் ஒரு அடி எடுத்து இறைவனை நோக்கிய பயணத்தில் வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 2 அடி எடுத்து வைப்பார். அப்போ நம்ம கயிறை பிடிச்சிக்கிட்டு ஒரு அடி மேலே போனோம் அப்படின்னா இறைவன் 2 அடி கயிறை பிடிச்சி மேலே தூக்குறாரு. இந்த இடத்துல அல்ல இறைவனும் தூக்க மாட்டாருன்னு கிடையாது. இந்த இடத்துல வழியும் நமக்கு உதவிதான் செய்கின்றது இந்த இடத்தில். ஸோ இதான் இந்த இடத்துல தீவிரம் அப்படின்றதுல சிந்திச்சுக்கணும். இது 6வது ஸ்லோகம். அடுத்து 7வது ஸ்லோகம். பரபிரம்மத்தை அறிய வேண்டுமானால் ஒருவன் சத்குருவை அடைந்து அவருக்கு சேவகம் செய்தல் வேண்டும். குரு இல்லாமல் போனால் கண் பார்வை இல்லாத 2 பேர் ஒரு யானையை தொட்டு பார்த்து தங்கள் கருத்துக்களை சரி என்று விவாதம் செய்ததை போலத்தான் ஆகும். 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார்.
இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இது கதை தான். எல்லாருக்கும் இந்த கதையும் தெரியும் இந்த இடத்துல. ஒரு குரு இல்லாமல் போனால் கண் பார்வை இல்லாத 2 குருடர்கள். அந்த கதையை அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு, 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அப்போ இதுக்கு விளக்கம் பார்க்கலாம், அப்போ இன்னும் நல்லாவே புரியும். 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? அரசே, ஒரு முறை கண் பார்வையற்ற 2 பேர் யானையை பற்றி அறிய ஆவல் கொண்டு அந்த யானை பாகனிடம் அனுமதி பெற்று யானையிடம் வந்தார்கள். ஒருவன் யானையின் காதுகளை தொட்டு பார்த்தான், மற்றொருவன் தும்பிக்கையை தடவி பார்த்தான். உடனே 2 பேரும் யானையை பற்றி சகலமும் தங்களுக்கு தெரிந்து விட்டதாக கூறி தங்களுக்குள் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். இதான் 8வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகம் கதை தான். இந்த இடத்துல இந்த கதையை ஏற்கனவே பார்த்துருக்கு. 7வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? இதை தான் சொல்கிறாரு. யானையை தொட்டு பார்த்துட்டு தங்களுடைய கருத்து சரி என்று அவங்க விவாதம் செய்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தாங்கள் தொட்டு பார்த்ததை உண்மை என்று நம்புகின்றார்கள். கண்ணால் பார்க்கல, ஆனால் தொட்டு பார்த்ததே, 5 புலன்களில் ஒரு புலனை அவங்க தொட்டு பார்த்ததே இந்த இடத்துல உண்மை என்று நம்பி தங்களுக்குள்ளே விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, அதுதான் 7வது ஸ்லோகத்தை முதலடியில் சொன்னார். இந்த இடத்துல அந்த யானையை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா யானையை பற்றி அறிந்தவர்கள் சொன்னாதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல யார் இந்த இடத்துல யானை அறிந்தவர்? யானை என்று சொல்லப்பட்டு இந்த இடத்துல இறைவனை தான் சொல்கிறார். இந்த இடத்துல ஓமையாக தான் சொல்கிறார். இப்போ யானையை பற்றி, இறைவனை பற்றி அறிந்தவர் யார்? இந்த இடத்துல ஒரு ஞான குரு. அவர் தான் இந்த இடத்துல தெரிந்தவராக இருப்பார். ஸோ அப்போ அவரை அடைந்து அவருக்கு சேவகம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல சேவகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கான பணிவிடைகள் செய்தலை இந்த இடத்துல சேவகம். இப்போ குரு, ஞானகுரு அடைஞ்சிட்டாரு அப்படின்னா ஞானகுரு வந்து நமக்கு உபதேசம் கொடுப்பாரா? இங்கே தொட்டு பார்த்துட்டு அங்கே பாரு லைட்டு தெரியும்னு வரா, வெளிச்சம் தெரியும்னு சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த இடத்துல யாராவது ஒருத்தர், கோடியில் ஒருத்தருக்கு கிடைச்சா உண்டு இந்த இடத்துல, விவேகானந்தருக்கு மாதிரி. மற்றபடி ஞானகுரு ஆனவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். பக்குவம் வரும் வரைக்கு அவர்களுக்கு அதற்கான என்னென்னலாம் ஆனவனை தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னா என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சீடர்களால் தான் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அவங்களுக்கு சேவகம் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். இந்த இடத்துல குருவுக்கு எது தேவை என்று பார்த்து பார்த்து செய்தல் இந்த இடத்துல ஒன்று. 2வது, குரு இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி சுத்தப்படுத்துதல் முதற்கொண்டு என்னென்னலாம் பணிகள் இருக்கோ அத்தனை பணிகளையும் செய்தோமே என்றால் அந்த பணிகளின் வழியாகவே நம்மால் பலவற்றை குரு நமக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுத்து விடுவார். இந்த இடத்துல இதில் என்னென்னா, குருவை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இதில் வந்து தவறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவர்தான் குரு என்று தேர்ந்தெடுத்து விட்டோமே ஆனால் அதன் பின்பு ஆராய்ச்சி செய்வது பாவம்தான். இந்த இடத்தில் குரு என்ன தேர்ந்தெடுத்தாச்சு, தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னாடி எப்படி வேணால் சோதனை பண்ணிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இவர் உண்மையிலே குரு தானா? விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேட்டார்ல, நீங்கள் சாமியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா? அதுபோல் ஆராய்ச்சி செய்தார் இந்த இடத்துல. ஆனால் இவர் நம்பிட்டார். கடைசியில் விவேகானந்தர் இவர் தான் என் குரு அப்படின்னு நம்பிட்டார். அதற்கு பின்பாக அவருக்கு அதனுடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த நம்பிக்கையை அவர் விடவே இல்லை. சிறிதளவும் அவர் சந்தேகப்படவே இல்லை. அதுபோல் நாமும் இந்த இடத்துல சந்தேகப்படாமல் அந்த குருவை பற்றி கொண்டு சேவகம் செய்ய வேண்டும். அப்படி சேவகம் செஞ்சோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சேவகம் செய்து கொண்டே இருக்கும்போது நாம் அந்த யானையை தொட்டு பார்த்து இதுதான் சாமி, இதுதான் சாமின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல சிவலிங்க ரூபத்தில் இருக்கிறது தான் இறைவன், விநாயகர் ரூபத்தில் தான் இறைவன், அம்பாளோட ரூபத்தில் தான் இறைவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்கியூ எவ்வளோ பண்ணுறோம் இந்த இடத்துல பல பேர்கிட்ட. இந்த சாமி கை இத்தனை கை தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்திருக்கு, அப்போ இது கிடையாது இந்த சாமி அப்படின்னு சொல்லி இந்த சிற்பங்களை வைத்து விவாதம் செய்பவர்கள்லாம் அதிகமாகவே இருக்கிறார்கள். இது தப்பு, இந்த சிற்பம் இதை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ அதுக்கு அடுத்து 9வது ஸ்லோகத்தில் அதற்கு விடை கொடுக்குறார். இந்த சேவகம் செஞ்சால் எப்படி கிடைப்பாங்க, என்ன சொல்லி கொடுப்பார் அவர் அப்படின்றத சொல்கிறார். 9வது ஸ்லோகத்தை என்ன சொல்கிறாரு? தும்பிக்கையை தொட்டு உணர்ந்தவன் என்பது யானை நீளமான ஒன்று என்றான். காதை தொட்டு பார்த்தவன் யானை உடல் வட்ட வடிவத்தில் உள்ளது என்றான். 2 பேரும் 2 விதமாக சொல்கிறாங்க. தாங்களுக்கு எதை தொட்டு பார்த்தார்களோ அதை. ஏன்னா தும்பிக்கை நீளமாக இருக்குது, அதெல்லாம் நீளம் சொல்கிறார். இன்னொருத்தர் காது வட்ட வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அங்கு வந்த மற்றொரு மனிதன் இவர்களது பேச்சை கேட்டு யானை என்பது எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு விளக்கினான். இப்போ 3வது மனிதர் வராரு இந்த இடத்துல. இந்த 3வது மனிதர் யார்? இவர் தான் இந்த இடத்தில் குரு, மற்றொரு மனிதன் தான் இந்த இடத்துல. அப்போ ஏன் இந்த குருடர்களுக்கு போய் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, சும்மா பேருக்காக சொல்லலை. அவர்கள் உண்மையிலேயே யானை எப்படி இருக்க வேண்டும் தேடும் காரணத்தினால் அந்த மனிதன் அங்கே சொல்கிறார். இது கதை போல தோன்றினாலும் உள்கருத்துக்கள் கொஞ்சம் இருக்குது இந்த இடத்துல.
இப்போ நாமும் இந்த இடத்துல தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கும், அவங்க இதை 2 பேரும் கண் தெரியாதவர்கள் தான் அந்த கதைப்படி. ஆனால் அவர்களுக்கு அங்கே வந்து யானையை பற்றி விலக்கி சொன்னார். இப்போ என்ன பொருள் என்றால், தேடுதல் உள்ளவர்கள் கண்டடையப்படுகிறார்கள். இறைவனை அடைய வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்களுக்கு குருவானவர் தானாகவே இங்கு வருவார். இறைவன் அவரை நமக்கு அனுப்பி வைப்பார். இல்லை இறைவனே குருவாக கூட வந்துடலாம் இந்த இடத்துல. நம்மளாம் கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் இருக்கின்றோம். இது போல ஒவ்வொரு முறையும் எதை செய்தாலும் ஒரு விவாதம், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் சொல்கிற இறைவனுக்கு எவ்வளோ தூரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்குறோம். நைவேத்தியத்தை இங்கே இப்படி தான் வைக்கணும், விளக்கை இப்படி தான் ஏற்றணும், ஊதுவத்தியை இப்படி தான் வைக்கணும், சாம்பிராணி இப்படி தான் போடணும், இதை இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. நம்மளுடைய பூஜையில் கவனங்கள் வந்து இதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதிலேயே சுற்றி சுற்றி வருகின்றதே தவிர இறைவனின் மீது அன்பு வரமாட்டேங்குது. இந்த இடத்துல லைக்க மறுக்கிறது. இந்த இடத்துல அவர் மீது பற்றுதல் வரமா இருக்குது. இந்த இடத்துல அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிக்கல். ஸோ பூஜை செய்யும் காலங்களில் நம்முடைய கவனம் வந்து இறைவன் மீதே லயித்து கொண்டு நாம் செய்து கொண்டே இருந்தோமையானால் நிச்சயமாக அப்போ அந்த எண்ணம் வந்துடும், இறைவன் எப்படியாவது அவரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு தேடுதல் கிடைக்கும். தேடுதல் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக குரு நமக்கு இங்கு வந்து வழிகாட்டுவார். எப்படி 2 பேர் கண் தெரியாதவங்களுக்கு யானையை வச்சு விவாதிச்சாங்களோ அதுபோல் நாமும் இந்த இடத்துல நமக்குள்ளே விவாதித்தல், அதான் ஆத்ம விசாரம்னு சொல்லுவோம். ஆன்மீகம்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன ஆத்ம விசாரம் தான் இந்த இடத்துல ஆன்மீகம். இந்த இடத்துல நான் யார் என்று தேடுவது, இறைவனை தேடுவது. இதுக்கு இன்னொரு சின்ன சான்று கூட பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இன்றைக்கி நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதை சரியாக செஞ்சால் தான் இந்த இடத்துல இறைவன் அருள் கொடுப்பார், இல்லைனா அருள் கொடுக்க மாட்டார், இதுதான் இறைவனுடைய சரியான வழி அப்படின்னு இருந்தால் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எவ்வளோ பேர் இறைவனை அடைஞ்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் இதை கடைப்பிடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. யாராவது ஒருத்தராக தங்களுடைய நூலை சொல்லியிருக்காங்களா இப்படித்தான் விளக்கேற்ற வேண்டும், இப்படித்தான் ஊதத்தி காண்பிக்க வேண்டும், இப்படித்தான் அபிஷேகம் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்யணும், யாராவது ஒருவர் இறைவனை அடைஞ்சவர்கள் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை அன்போடு இரு, இறைவனை சரணடை, பக்தியோடு இரு. இதைத்தான் சொன்னார்களே தவிர்த்து வேறு யாரும் எதனையுமே சொன்னது இல்லை இந்த இடத்துல. அதனால் எங்கள் அன்பு சரணாகதி இது மட்டும்தான் முக்கியம். அது இருக்கும்போது நிச்சயமாக இறைவன் நமக்கு இந்த இடத்துல வழிகாட்டுவார். எப்படி வழிகாட்டுறாரு? இந்த குரு வந்து அங்கே நமக்கு வழிகாட்டுறாரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இதில் வந்து அவர்கள் குருடர்கள் அந்த இடத்துல. இப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து கண் தெரியாத 2 பேருக்கு வந்து இந்த யானையை வச்சு விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியுமா? தும்பிக்கை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்கும், உடம்பு இவ்வளோ பெருசு இருக்குமா, நம்ம வாயால் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட முடியுமா? இரண்டாவது, புரிய வைத்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ ஸ்லோகத்தில் உள்ள பிரகாரம் ஒரு மனிதன் வந்தான், அவன் 2 பேருக்கும் சொல்லி புரிய வைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ என்ன பொருள் ஆகுது? கண் தெரியாதவர்களுக்கும் அவர் சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக இருக்கின்றார். அப்போ இது இறைவனால் மட்டும்தான் முடியும். அது இறைவனை உணர்ந்த குருவால் மட்டும்தான் முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல வந்தவர் குரு என்பதை உறுதியாக நாம் இந்த இடத்துல நம்புதல் வேண்டும். ஒன்று. அடுத்த ஸ்லோகம் அதே குரு அந்த வழிபோக்கம் தான் சொல்கிறார் இந்த இடத்துல. பார்வையற்றவர்களே, நீங்கள் இப்படி மாறி மாறி பேசுவதால் பயனில்லை. யானை என்பது நீளமான தன்மையும் இல்லை, வட்டமாக இல்லை என்று கூறி யானையின் உண்மை தன்மையை விளக்கி கூறிவிட்டு அம்மனிதன் சென்றான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டோம் இந்த இடத்துல. ஏன்னா அவர் யானையை முழுசாக பார்த்தவர் கண் தெரியாதவங்களுக்கே புரிய வைக்கிறார் இந்த இடத்துல. சாதாரண மனிதர்களால் முடியாது இல்லையா? ஸோ அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னொன்று, அந்த மனிதன் சென்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பொருளாகுது இந்த இடத்துல? குருவானவர் சொல்லி மட்டும்தான் கொடுப்பார் இந்த இடத்துல. இந்த மந்திரத்தை சொல், இந்த தியானத்தை செய், இந்த ஜபத்தை செய், இல்லை இந்த இடத்த சுத்தம் செய், இதை மட்டும்தான் செய்வார். ஆனால் செய்வது நாம் தான் செய்ய வேண்டும். குருவே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லிட்டியான்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டார் இந்த இடத்துல. அவர் சொல்லி கொடுப்பதோடு சரி, அங்கிருந்து சென்றான் இந்த இடத்துல. சென்று விட்டால் இந்த இடத்துல ஸ்லோகத்தில் சென்றான் என்று முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுடைய உண்மைத்தன்மையில் என்ன, குரு வந்து நம்மை சீடராக ஏற்றுக்கொண்டால் அதையும் சொல்லிடுறார். நாம் குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்பது ஒன்று. குரு நம்மை சீடராக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் செல்வது போலவே தோன்றும். ஆனால் அவர்கள் நம்மை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். எங்கு உபதேசம் கொடுக்க வேண்டுமோ அங்கு உபதேசம் கொடுப்பார்கள், எங்கு தண்டிக்க வேண்டுமோ அங்கு தண்டனையும் கொடுப்பார்கள். அதான் திருமந்திரத்தில் அழகாக ஒரு பாடலை ஓமை சொல்லுவார் இந்த இடத்துல. பக்தர்களாக அடியவர்களாக இருக்கும் வரை அருள் மலை போல் பொழிந்து கொண்டே இருக்கும்,
ஆனால் சீடர்கள் என்று வந்துவிட்டால் கோலே பேசும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பார் இந்த இடத்துல, ஒரு பாடலுக்கு. இந்த இடத்துல கோலே பேசும்னா என்ன? கோல் என்றால் குச்சி, அடி விழும் இந்த இடத்துல சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. அதனால் குரு போயிட்டார் இந்த இடத்துல, விட்டுட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு நமக்குடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் கூட அவர் நமக்கு ஏதோ ஒரு வகையிலிருந்து வழிகாட்டி கொண்டே தான் இருப்பார். இதை புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல 10வது ஸ்லோகத்தில். அடுத்து 11வது ஸ்லோகம். எனவே குரு ஒருவரின் துணையும் வழிகாட்டுதலும் இருந்தால் மட்டுமே பிரம்மத்தை அறிய முடியும். அதன் பின்னரே உண்டான என்னிடம் இருந்து சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும் மீண்டும் என்னையே வந்து சேரும். இது சொல்றார் 11வது ஸ்லோகத்தில். ஸோ 11வது ஸ்லோகத்தை சொல்கிற விஷயம் என்ன? குருவரின் துணை இருந்தால் மட்டும்தான் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியும், இல்லை என்றால் தெரிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்லிவிட்டார். இப்போ பிரம்மத்தை நானே தெரிந்து கொள்வேன் என்று யார் யாருக்கெல்லாம் இந்த அகங்காரம் இருக்கின்றதோ அவர்களால் உறுதியாக அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது. இந்த இடத்துல எனக்கு ஒன்றும் தெரியாது வழிகாட்டு இறைவா என்று சொல்லும்பொழுது அந்த குரு சொல்லி கொடுத்ததை கடைபிடித்தால் மட்டுமே, சரணாகதி அடைந்தால் மட்டுமே உறுதியாக பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது ஒன்று. அப்போது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த இடத்துல குரு வழிகாட்டிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு பின்ன என்ன ஆகும்? இங்கு ஒரு மனிதனிடமிருந்து அந்த சத்வ ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும் மீண்டும் என்னையே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 3 குணங்களும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ போன வகுப்பில் பார்த்தோம், இந்த குணங்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்றத பார்த்தோம். அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்றது ரொம்ப விளக்கமாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். நிறையா போச்சு விளக்கம் அதற்கு. ஸோ திருப்பி என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல பிரம்மத்தை தெரிந்து கொண்ட பின்பாக இந்த குணங்கள் அவரிடத்திலேயே சென்றது. இந்த இடத்தில் அது அவரே சொல்கிறார், என்கிட்டே வந்து ஒடுங்கிடுது அப்படிங்கிறார், என்னையே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல? முதல்ல நாம் இந்த 3 குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த 3 குணங்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. இந்த குணங்களை வைத்துக்கொண்டு எப்படி இறைவனை அடையலாம் என்று மட்டுமே சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல. இப்போ இந்த கிணத்துக்குள்ளே விழுந்தோன்னு சொன்னார் இல்லையா, கிணத்துக்குள் விழுந்த நமக்கு இப்போ இறைவன் இருக்கிறார் இல்லை என்ற நம்பிக்கை வேறு. ஆனால் நம்மிடம் குணங்கள் இருக்கின்றது என்ற ஒன்று முழுமையாக நாம் உணர்கின்றோம் இல்லையா, இது நமக்குள்ளே தானே அந்த குணங்கள் வந்திருக்கிறது. அப்போ இந்த குணங்கள் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கயிறு, இந்த கிணற்றிற்குள்ளிருந்து மேலே செல்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு கயிறு. இந்த குணங்களை வைத்து கொண்டு நான் இறைவனிடத்தில் செல்வேன் என்று அதனை பற்றி தீவிரமாக சிந்தித்தல் பார்த்தோம் முன்னாடி. அப்படி சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு அந்த தகுதி முதலில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்படியாவது மேலே போயிடணுப்பா அப்படின்ற எண்ணம் சிந்தனை வரும்பொழுது இங்கு தான் நமக்கு குரு வந்து நமக்கு வழிகாட்டுகின்றார் இந்த இடத்துல. அப்போ பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும். பிரம்மத்தை அறிந்து கொள்ளும்போது என்ன ஆகுது இந்த இடத்துல? இதை ஒரு உதாரணமாக சொல்கிறோம். மேலே ஒரு கிணத்துக்குள்ளே இருக்கும், மேலே வந்து ஒரு கயிறு வருது. கயிறு தான் இந்த இடத்துல குணம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த இடத்துல புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ கயிறை பிடிச்சி மேலே ஏறுறோம். மேலே கயிறை பிடித்து இழுப்பவர் நம்ம மேலே போனோன்னே என்ன ஆகிடும் இந்த இடத்துல? இல்லையா, யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுறதுக்கு வராரு. கீழே உள்ள கிணத்துக்குள்ள ஒருத்தர் உழுந்துட்டார், என்ன பண்ணுவார்? அவர் வீட்டிலேருந்து கயிறு எடுத்துகிட்டு வருவார். கயிறு எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து கீழே விடுறாரு. அவர் தூக்கிடுறாரு. தூக்கினோடனே கயிறு அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவார். இந்த இடத்துல நீ தான் வந்து இந்த கயிறை பிடிச்சானே மேலே வந்திருந்தா கயிறை நீயே வச்சுக்கோ எடுத்துன்னு போன்னு சொல்ல மாட்டார் இல்லையா. புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் இந்த இடத்துல. அதுபோல் அந்த குணங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இறைவனிடத்திலேயே ஒடுங்கி விடுகின்றது. நாம் கிணத்துக்கு மேலே போனோடனே இறைவனிடத்தில் சென்ற பின் அந்த கயிறுக்கு வேலையே இல்லை, கயிறே நம்மிடம் இருக்காது. அதுபோல் குணங்கள் அங்கு இருக்காது இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில். இது 11வது ஸ்லோகத்தில் புரிஞ்சிக்கலாம். அடுத்து 12ஆம் ஸ்லோகம். இந்த 3 குணங்களும் என்னை அடைந்ததும் அது எண்ணில் கலந்து நான் குணங்களற்ற நிர்குண ஸ்வரூபியாகிறேன். அரசே, பின்னர் மீண்டும் சிருஷ்டி காலத்தில் நான் குணங்கள் உள்ளவனாக மாறுகிறேன். இதில் சந்தேகம் வேண்டாம். 12வது ஸ்லோகம் தான் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார். 3 குணம் என்னைக்கிட்ட தான் வந்து சேருது, அடைகிறது. அந்த 3 குணமும் எனக்குள்ளே வந்து கலந்துருது. கலந்தவனே நான் குணங்களற்ற நிர்குண ஸ்வரூபியாகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். 3 குணம் அவர்கிட்ட இருந்தால் வெளியில் வந்துச்சு, அவர்கிட்ட போய் சேருமா? அப்போ அந்த 3 குணம் அவர்கிட்ட தானே இருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் அவர் நிர்குணமாக இருக்கேன்னு சொல்கிறாரு, என்கிட்ட வந்து சேர்ந்தாலும் அந்த குணமே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? திருப்பி உலக படைக்கப்படணும் இந்த இடத்துல. இப்போ இந்த பிரளய காலம்னு வச்சுக்கோ. பிரளய காலத்தில் எல்லா குணங்களும் அவர்கிட்ட தான் போய் ஒடுங்குது இந்த இடத்துல. அப்போ அவர் நிர்குண ஸ்வரூபியாக நிற்கிறார் இந்த இடத்துல.
அப்போ திருப்பி உலகம் படைக்கப்படும் போது மீண்டும் அவருக்குள்ளே இருந்தே அந்த குணங்கள் வெளிப்பட்டு மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகின்றது ஒரு வழிகாட்டி போல. இதில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னே சொல்லிடுறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அப்படிங்கிறார். சாதாரணமாக ஸ்லோகம் படிக்கும் போதே சந்தேகம் வந்துடும். ஒரு விஷயம் அவர்கிட்ட போனால் அப்போ அவர்கிட்ட தான் இருக்கணும், ஆனால் அவர்கிட்ட இல்லைங்கிறாரு இந்த இடத்துல. திருப்பி அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ இவ்வளோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் எடுத்து கொடுக்குறாருன்னா அப்போ அவர்கிட்ட தானே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போது மழை தண்ணி நமக்கு தெரியும் மேலேருந்து வருது, ரொம்ப தூய்மையாக பெய்யுது. அப்போ அந்த தண்ணி இருக்கிறதுலே தண்ணியை விட, அந்த மழை தண்ணியை விட தூய்மையான நீர் என்றும் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. இப்போ அந்த மழை தண்ணி மேலேருந்து வரும்போது ரொம்ப தூய்மையாக வருது. இங்கே வந்த பின்பாக என்ன செய்யுது இந்த இடத்துல? ஆறு, குளம், ஏரி எல்லா இடத்துலையுமே வருது இந்த இடத்துல. எதுக்கு வருது? முதல்ல மனிதனுடைய நன்மைக்காக தான் வருது இந்த இடத்துல. இந்த பூமியில் பட்ட அந்த வினாடியே மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு அந்த நீரானது மாறி விடுகின்றது. கடலில் போய் விழுந்துச்சுன்னா உப்பு தண்ணியாக மாறிடுது. ஏரி குளத்தில் போய் விழுந்துச்சுன்னா நல்ல தண்ணியாக மாறுது. இதே ஒரு சகதியில் போய் விழுந்தால் சகதி நீராக மாறுகின்றது இந்த இடத்துல, இல்லையா? மண்ணில் சென்று இருந்தால் மண்ணில் உறிஞ்சிக்க இந்த மண் நீராக மாறுது. இப்படி மண்ணின் என்னென்னலாம் தன்மை இருக்கின்றதோ அதற்கேற்றார் போல மாறுகின்றது இந்த இடத்துல. ஆனால் அதே நீர் மீண்டும் இந்த இடத்துல சூரிய வெப்பத்தினால் ஆவியாகும் பொழுது ஆவியாக என்ன ஆயிடுது? திருப்பி மேலே தான் போகுது, மேகமாக போகுது. ஆனால் மீண்டும் அது பரிசுத்தமாகவே செல்கின்றது இந்த இடத்தில். சாக்கடைக்குள்ளே சகதிக்குள்ளே இருக்க தண்ணி சூரிய வெப்பத்தில் ஆவியாச்சுன்னா மேலே போய் மேகமாக மாதிரி நல்ல தண்ணியாக தானே மாறுது இந்த இடத்துல, கெட்ட தண்ணியாக மாறுறது இல்லையே. அதுபோல இந்த குணங்கள் என்று சொல்பவது இறைவனிடத்தில் வரும்போது தூய்மையாகவே தான் வருகின்றது. மீண்டும் அது இறைவனிடத்தில் செல்லும் போது தூய்மையாகவே தான் செல்கின்றதே தவிர்த்து இந்த மாசு மலங்களோடு அது செல்வதில்லை. அது மாசு மலங்களோடு செல்லாமல் தூய்மையானதாக செல்வதனால் அது தூய்மையானது இறைவன்கிட்ட. இறைவன் ஏற்கனவே தூய்மையானவன் தான். ஸோ தூய்மையான இறைவனோடு இது தூய்மையாக போய் சேரதுனால இறைவன் அங்கு நிர்குணங்கள் இல்லாத ஸ்வரூபியாக அங்கு நிற்கின்றான். ஸோ இதை நம்ம உதாரணமாக புரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குணங்களை நம் மலையோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தோம். மலை எப்படி நமக்கு நன்மை செய்வதற்காக வருகின்றதோ அதுபோல் இந்த குணங்களும் நமக்கு நன்மை செய்வத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய மும்மலங்கள் இது எல்லாத்தையுமே என்ன, இந்த குணங்களில் இருக்கக்கூடிய தீய குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குரு சரியாக வழிகாட்டினார்னா, நாம் குரு சொல்வதை கேட்டால் இதெல்லாமே என்ன ஆகுது? இந்த இடத்துல ஆவியாகின்றது. இந்த இடத்துல சூரியன் என்று சொல்லப்படுவது குருவினுடைய வழிகாட்டுதல். இந்த இடத்துல வழிகாட்டுதலை நாம் செய்யக்கூடிய சாதகம், பூஜைகள், இது எல்லாமே இந்த இடத்துல அதை செய்யும் போது என்ன ஆகுது? ஆவியாக ஆரம்பிக்கின்றது இந்த குணங்கள். ஸோ அப்போ இது மீண்டும் இறைவனிடத்திலேயே சென்று ஒடுங்கும்பொழுது அப்போ இறைவன் அந்த இடத்துல தூய்மையான பொருள் தானே அவர்கிட்ட போய் ஒடுங்குது இந்த இடத்துல. அப்போ அவர் அங்கே இடத்துல தூய்மையானவராக இருக்கின்றார். மீண்டும் சிருஷ்டி படைக்கப்படும் பொழுது மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குணங்கள் இந்த இடத்துல மீண்டும் பூமிக்கு வரும் வரைக்கும் அது தூய்மையாக தான் வருது இந்த இடத்துல. ஒவ்வொரு மனிதனின் நன்மைக்காகத்தான் வருது. ஆனால் இங்கு வந்து சேர்ந்த இடம் இந்த இடத்துல தூய்மையான இடத்துல வந்து சேரலை. மும்மலங்கள் மிகுந்த மனிதரிடம் அது வந்து சேருகின்ற ஒரு காரணத்தினால் என்ன ஆயிடுது? இந்த இடத்துல குணங்கள் தன்னுடைய மும்மலங்களோடு சேர்ந்து வெளிப்படுகின்ற காரணத்தினால், மும்மலங்கள் தான் வினைகள் தான் சொல்கிற இந்த இடத்துல அவருடைய ஆசைகளுக்கு ஏற்பதான் குணங்கள் இங்கு வெளிப்படுகின்றது. ஸோ அதன் காரணமாக நிச்சயமாக அந்த நிலையை பெறனால் ஒரு குருவை நம்ம பற்றணும். முதல்ல குருவுடைய வெப்பம் நம்ம மேலே பட்டு நம்மக்கிட்ட இருக்க குணங்கள் எல்லாமே ஆவியாகி போனால் மட்டும்தான் நாம் இந்த இடத்துல தூய்மை அடைவோம். அப்போ தான் அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இதில் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்று. இன்னொன்று ஒரு பொருள் பார்க்கலாம். என்னென்னா, மீண்டும் சிருஷ்டி காலத்தில் நான் குணங்கள் உள்ளவனாக மாறுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த இடத்துல. குணம் உள்ளவனாக அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம திருமணத்தில் அடிக்கடி படித்த விளக்கம் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே இறைவன் தான் அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. அப்போது ஒரு ஒரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு குணங்கள் என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ குணங்கள் யார் இந்த இடத்துல? இறைவன் தான் குணங்கள் இந்த இடத்துல. அவரே சொல்கிறார் குணங்கள் உள்ளவனாக மாறுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு நிர்குண ஸ்வரூபியாக தான் இருக்கார் இந்த இடத்துல. ஏன் இங்கே வந்து மாறுகின்றார் இந்த இடத்துல? ஏன் மாறுறாரு இந்த இடத்துல? எப்படி நீர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மண் தன்மைக்கு ஏற்றார் போல மாறுகிறதோ அதுபோல் அவரும் மாறுகின்றார் இந்த இடத்துல.
தண்ணி எப்படி தான் சாக்கடைக்குள்ளே மாறினாலும் சூரிய வெப்பப்பட்டனே ஒரு வினாடி தூய்மை அடைஞ்சிருது இல்லையா? அதனால் அது தண்ணீர் என்று பார்க்கும் பொழுது அது தன்னுடைய தன்மையில் தான் இருக்கும், அது மாறாது. எப்படி அந்த நீர் மண் மாற்றுக்கிட்டதோ அதுக்கு ஏற்றார் போல மாறிக்கொள்ளும் இல்லையா? அதுபோல் இறைவனும் இங்கு யார் யார் என்னென்னலாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏசைக்கு ஏற்றவாறு இந்த இடத்துல அவரும் மாறிக்கிறார். இந்த இடத்துல அதனால்தான் உள்ளவனாக மாறுகின்றன. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இறைவன் இங்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றார். அது கொலைகாரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளும் இருப்பது இந்த இடத்துல இறை தன்மை தான். இந்த இடத்துல அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்காங்கள, உள்ள இறைவன் இல்லை அப்படின்னு நாம் சொல்ல இந்த இடத்தில் இயலாது. இதில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளது, ஒவ்வொரு உயிர்களும் அதில் இருக்கக்கூடிய குணங்கள் அனைத்தும் இறைவனே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அவர் ரொம்ப கோபப்படுத்துகிறாரு, என்னை அவர் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து நாமும் இந்த இடத்துல கோபப்பட்டோம் அப்படி நான் சொல்லி நினச்சோம்னா இந்த இடத்துல நமக்கும் கோபம் தான் வரும், நமக்கும் அதே குரோத எண்ணம் தான் வரும். அப்போ நம்ம ஒருத்தர் திட்டுறாரு, இந்த இடத்துல ரொம்ப தவறாக பேசுகிறாரு, கொடுமை பண்ணுறாருன்னே வச்சுக்குவோம். நம்மளை அலுவலகமோ வீடோ யாரோ ஒருத்தர் இடத்துல கொடுமை செய்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். நம்முடைய சிந்தனை என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருக்கும் நபரும் இறைவன் தான். அவருக்குள்ளிருந்து வரக்கூடிய இந்த கோபம், நம்மை கெட்டவர்களை நம்மை கொடுமைப்படுத்தும் அந்த குணம் என்பதும் இறைவனுடைய குணம்தான். இறைவனே நம்ம கொடுமைப்படுத்துகிறாரு, நமக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்குது, இந்த அழுக்கெல்லாம் போகணும், எல்லாத்தையும் ஆவியாக்கணும், அந்த நமக்குள்ளே இருக்க கெட்டதெல்லாம் ஆவியாச்சு நம்மளை தூய்மை செய்யணுன்றதுக்காக அவர் எல்லாம் பேசுகிறாரு என்ற சின்ன சிந்தனை நம்மிடம் வந்து விட்டால் நமக்குள்ளிருந்து அதற்கு எதிர்மறையான கோபங்கள் வராது இந்த இடத்தில். இப்போ கோபங்கள் வராத பட்சத்தில் நாம் அமைதியில் மட்டுமே தான் இருப்போம். இப்போ தான் விரைவாக அந்த கயிறை பற்றுவோம். கிணறு உதாரணம் பார்த்தோம் இல்லையா? இந்த கயிறு பற்றும் போது நாம் விரைவாக இறைவனிடத்தில் செல்லலாம், விரைவாக நம்மிடம் இருக்கக்கூடிய மும்மலங்கள் அகலும். இதை இந்த 12வது ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 13வது ஸ்லோகம். என்னை இப்படி நிர்குண சொரூபியாக மனதில் எப்போதும் தியானிப்பவன் அந்த ஆனந்தத்திலேயே லயித்து அவனும் ஆனந்த ஸ்வரூபியாகி ஆகின்றான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் சொன்ன விளக்கம் தான். என்னை எப்படி நிர்குண ஸ்வரூபியாக மனதில் எப்போதும் தியானிப்பவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவன் நிர்குண ஸ்வரூபி, அவரை நம்ம தியானிப்பவன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்படி இருக்காருன்னே தெரியாமல் நிர்குண ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னே நம்மளால் தியானிக்க முடியாது இல்லையா? ஆனால் தியானிப்பவன்னு சொல்கிறாரு. அப்போ இது எப்படி தியானிப்பது அப்படி என்றால், நான் போன ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொன்னோம் இல்லையா? அதுதான் அதோடைய தியானமே. நம்ம யார் எப்படி கோபப்படுத்தினாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு கோபமான எண்ணம் வருது இல்லையா? அவருடைய முகம் அப்படியே கோபத்தில், அகங்காரத்துலேயும் ஆத்திரத்துலேயும் கொடுமை பண்ணுற அந்த முகம் இருக்குது, அந்த குணங்கள் வெளிப்படுது இல்லையா? குணங்களை உணர முடியுதுல்ல? குணங்களை உணர்கிற இந்த குணங்களை நம்மால் உணர்ந்தபடியால் தானே நாமும் தம்மிடம் இருக்கக்கூடிய குணங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றோம் இந்த இடத்துல. அப்போ அந்த குணங்கள் வெளிப்படும் போது அது இந்த மனிதனுடைய குணங்கள் என்று சிந்திக்காமல் அது இறைவனுடைய குணம் என்று எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ அந்த சிந்தனை தான் இந்த இடத்தில் தியானம். யாராக இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் கடினம் இல்லை, ரொம்பவே கடினம் தான் இந்த குணம் நம்மிடம் வருவதற்கு, இந்த பார்வை வருவதற்கு. குணம் என்று சொல்வதை விட பார்வை நமக்கு வருவதற்கு கடினம் தான். ஆனால் எப்பொழுது அந்த பார்வை நமக்கு வருகின்றதோ அதுவே குணம்தான். இந்த இடத்துல யார் எவ்வளோ திட்டினாலும் சரி அமைதியாக நம்முடைய மனதிற்குள் நினச்சிக்கலாம். இந்த இடத்துல ஆஹா, இறைவன் என்னை திட்டுகின்றார், அவருடைய குணம் வெளிப்படுகின்றது. அப்போ என்ன ஆகுது? நம்முடைய மனம் அமைதியாகவே இருக்குது. அப்போ ஒரு மனிதர் திட்டும் போதே நம்முடைய மனம் அமைதியாக இருக்கின்றது என்றால், திட்டாத போது இன்னும் எவ்வளவு அமைதியாக மாறும் இந்த இடத்துல. அப்போதான் இந்த திட்டாத போது அமைதியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த ஆனந்தத்திலேயே லயித்து, இந்த ஆனந்தத்திலேயே லயித்து அவனும் ஆனந்த ஸ்வரூபி ஆகின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆனந்தம் என்று சொல்லப்படுவது வெளியில் எங்கேயோ இருந்து வரல. நம்ம அடிக்கடி உதாரணம் திருமந்திரத்தில் சொல்கிற விளக்கம் தான். மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் வெளியிலிருந்து வருகின்றது. ஆனால் ஆனந்தம் என்பது நமக்கு உள்ளிருந்து வரக்கூடியது. யார் ஒருவர் அமைதியை அனுபவிக்கின்றாரோ அவருக்குள்ளிருந்து ஆனந்தமானது பீரிட்டு வெளியே வரும் இந்த இடத்தில். அப்போ அது யார் என்ன கோபத்தில் திட்டினாலும் கத்தினாலும் அதை இறைவனுடைய பார்வையாக குணங்களாக எடுத்துக்கொண்டு பார்ப்பவர்களுடைய மனம் அமைதியாகவே இருக்கும். இப்போ யாரும் திட்டாத போதும் அவர் அமைதியாக இருக்கும் போதும் இன்னும் ஆழ்ந்த அமைதி இருக்கு. அந்தவருடைய மனமானது செல்லும் பொழுது இப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல
ஒரு ஆனந்தத்தை இந்த இடத்துல அனுபவிக்கிறாரு. அதை அனுபவிக்கும் போது, ஓ இதுதான் இறைவனா என்று சிந்திக்கும் பொழுது, மேலும் அந்த ஆனந்தத்தையே அவர் உற்று நோக்கும் பொழுது, அவருடைய குணங்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி விடுகின்றது, இறைவனிடத்தில் சென்று விடுகின்றது. அப்போ இவர் இந்த இடத்துல குணங்கள் இல்லாமல் மும்மணங்கள் இல்லாத நிலையில் இவரே இந்த இடத்துல ஆனந்த ஸ்வரூபியாகவே ஆகிறார் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்தது 14ஆம் ஸ்லோகம். சகல அசுபங்களையும் போக்குபவனாகவும் தேவாதி தேவர்களுக்கும் இறைவனாகவும் என்னை குணங்களோடு கூடியவனாக பக்தி செய்கிறானோ அவனது சகல குற்றங்களும் சிறிதும் மீதமில்லாது அழிந்து தேவலோகத்தில் அவனுக்கு இடமளிக்கின்றேன். இது 14ஆம் ஸ்லோகம். இது இறுதி ஸ்லோகமாக இருக்குது இந்த 2வது அத்தியாயத்தில். சகல அசுபங்களையும் போக்குபவனாகவும், இது முதல்ல சொல்றாரு. அசுபம்னா என்ன? சுபம்னா தெரியும் நமக்கு, மங்களம் நன்மை இதெல்லாம் சுபங்கள். அசுபங்கள் என்னால் என்ன? தீமைகள். எது தீமை இந்த இடத்துல? இறைவனை அடைய தடையாய் எவையவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் இந்த இடத்துல அசுபங்கள் தான். இந்த இடத்துல நாம் அசுபங்கள் என்றால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? இந்த இடத்துல ஒரு காலத்தில் நிறைய இருந்தது, இன்றைக்கும் சில பேரிடத்தில் அது இருக்கத்தான் செய்கின்றது. வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது நல்லா இது குணம் அது சொல்லுவாங்க. இந்த இடத்துல அசுபமாக வந்துருச்சு ஏதோ ஒன்று, இதெல்லாம் வரணும் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல மங்களமாக யாராவது வரணும், குடத்தில் தண்ணி கொண்டு வர்றதை பார்க்கணும், சுமங்கலியை யாராவது பார்க்கணும் இல்லையா? சில மிருகங்கள் எல்லாம் பார்க்கணும், சிலதெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்த்துட்டா போகிற காரியம் நடக்காது, இப்படி சொல்லக்கூடிய சிலரும் இன்றும் இருக்கின்றார்கள். இந்த இடத்துல வீட்டுக்கு வெளில போய் வாசலை நின்று பார்ப்பாங்க, யாராவது கொஞ்சம் மங்களகரமாக வந்தால் தான் வீட்டிலேருந்தே கிளம்புவாங்க இந்த இடத்துல, இல்லைன்னா கிளம்ப மாட்டாங்க இந்த இடத்துல. இல்லை வெளில போகிறாங்க, யாராவது ஒருத்தர் ஏதாவது தவறாக பார்த்துட்டா இவங்க அசுபம்னு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சு கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வர்றவங்க இன்றைக்கும் பல பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அசுபம் என்று சொல்லப்படுவது அது கிடையாது. இறைவனை அடைய தடையாக எவையவையெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் இந்த இடத்துல அசுபங்கள் தான். அப்போ என்ன ஆகிடுது? ஒருத்தர் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வராரு, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு பெண்மணி குளிக்காமல் கொள்ளாமல் வரா, இல்லை ஒரு விதவை பெண் வரான்னு வச்சுக்கோ. அதை பார்த்தோன்னே அஜிஜோ போகிற காரியம் நடக்காதுராப்பான்னு சொல்லி அவர் எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கின்றாரோ அப்பொழுதே எதிரில் வரக்கூடியவரை இறைவனாக அவர் பார்க்கவில்லை என்பது உறுதியாகின்றது முதலில். அப்போது என்ன ஆகுது? அவர் இறைவனை அடைவதற்கு தடையாக அவருடைய குணங்களே அந்த இடத்தில் நிற்கின்றது. அப்போ அவருடைய குணம்தான் இந்த இடத்துல அசுபமே தவிர்த்து எதிரில் வந்த பெண் இந்த இடத்துல அசுபம் கிடையாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தத்துவம். இந்த அசுபங்களை போக்குபவனாகவும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம் மனதிற்குள் தோணக்கூடிய பல இந்த தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குதுல்ல, இதெல்லாம் போக்குபவனாகவும் அப்படின்னு சொல்றாரு. யார்? இறைவன் தான் இந்த இடத்துல. பின்னாடி கடைசியாக சொன்னார், இறைவன் தான் போக்குறாரு ஒன்று. ஸோ இப்போ குணங்கள் எல்லாம் போக்கிட்டாரு. போட்டதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தேவாதி தேவர்களுக்கும் இறைவனாகவும் என்னை குணங்களோடு கூடியவனாக பக்தி செய்கிறானோ அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன பொருள்? எதிர்த்தாப்புல யார் நின்னாலும் சரி அவர்களை இறைவனாக பார்க்க வேண்டும் என்பது ஒரு பொருள். இரண்டாவது, தேவாதி தேவர்களுக்கும் இவர் இறைவனாகவும் அவரது குணங்களோடு தான் இவர் இருக்கின்றார். அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எதிரில் வர்றவர் விதவையோ குளிக்காமல் வர்றாங்களோ தீய செயல் ஏதோ செய்து கொண்டு இருக்கின்றார்களோ எதாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இவருக்குள் இந்த உடம்பிற்குள் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய இறைவன் இவர்களுக்குள் இருக்கின்றார். அவருக்குள்ள இருந்து வரக்கூடிய குணங்கள் அனைத்தும் இறைவனுடைய குணம். அவர்கிட்ட இருந்து வந்த குணம் தான் இவர்கிட்ட வெளிப்படுது. இந்த உலகத்தின் நன்மைக்காக எதுக்கோ வெளிப்படுது, இல்லை என்னை சோதிப்பதற்காக அது குணம் வெளிப்படுகின்றது. இப்போ நாம் என்னதான் இருந்தாலும் நம்முடைய இறைவன் நம்மை சோதிக்கிறார், அதனால இவருக்குள்ள இருக்க இறைவன் குணம் தான்ன்றதை நாம் நம்ப வேண்டும் என்ற ஒரு சின்ன சிந்தனை நமக்குள்ள. இந்த சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா, இந்த சிந்தனை தான் பக்தி செய்கிறானோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, இந்த சிந்தனை தான் பக்தி. அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன சொல்றாரு? அவனது சகல குற்றங்களும் சிறிதும் மீதமில்லாமல் அழிந்து. இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா அடுத்த வினாடி என்ன ஆகுதான்? அவருக்குள்ள என்ன விதமான குற்றம் இருந்தாலும் இந்த இடத்துல அது சிறிதும் இல்லாமல் மீதமில்லாமல் அழிஞ்சு போதான். இந்த இடத்துல அழிஞ்சு போனவன்னு என்ன ஆச்சு? தேவலோகத்தில் அவனுக்கு இடமளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. தேவலோகம் என்று சொல்லப்படுவது எது? தேவர்கள் இருக்கக்கூடிய உலகம். தேவர்கள் என்றால் யார்? பலமுறை பேசியிருக்கோம். அவர்கள் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பார்கள், ஆனால் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் அனுபவித்து கொண்டிருப்பார்கள்.
அப்போ அந்த தேவலோகத்தில் அவனுக்கு இடமளிக்கின்றேன் அப்படின்னா தனியாக நம்மளை கூட்டு போய் ஏதோ ஒரு உலகத்தில் போட்டுருவாருன்னு பொருள் அல்ல. நம்மக்கிட்ட அனைத்து சுகங்களுமே இருக்கும். பணம் இருக்கும், காசு இருக்கும், பொருள் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். நமக்கு என்றால் ஒரு 10 பேர் ஒன்று சேருவார்கள் இந்த இடத்துல உதவி செய்வதற்கு என்று. ஆனால் நாம் எதன் மீதும் பற்று இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்திலேயே லயித்து கொண்டிருப்போம். இதான் அந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறாரு. இந்த கடைசி ஸ்லோகம் மிகவும் அருமையான ஒரு ஸ்லோகம். ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த பொருளாக உயிராக இருந்தாலும் சரி, நம்மை அழிக்க வந்த ஒரு சிங்கம், புலி, பாம்பாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு சிங்கமோ புலியோ வருது, அதனுடைய குணம் என்ன? ஒரு உயிரை பிடித்து கடிப்பது தான் அதனுடைய தன்மை, பசிக்கு சாப்பிடுதான். அப்படி வரும்போது இருந்தால் கூட சரி, இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசி இறைவன் தான். அதற்குள் இருந்து வரக்கூடிய குணம் இருக்கு இல்லையா, எதிரே இருக்கக்கூடிய மனிதனை கடித்து திங்க வேண்டும் என்ற குணம், அதுவும் இந்த இடத்துல இறைவன் தான். இந்த இடத்துல இறைவா உன்னுடைய குணம் ஆனது என்று சொல்லி அதை தேவர்களின் தேவாதி தேவர்களுக்கும் இறைவனாக கொண்ட அந்த குணமாக கருதணும். எல்லாத்துக்கும் மேலே இருக்க பரம்பரை இறைவா உன்னோட குணம் பாரு எவ்வளோ நல்லா இருக்குது, நீ கடிச்சு உன்னுடைய பசியை போக்கிக்க வரியே அப்படின்ற சிந்தனை மட்டும் வந்துருச்சுன்னா போதும், அந்த புலி சிங்கம் அங்கேருந்து விலகி போயிடும் என்பது ஒன்று. இதற்கு ஏற்கனவே நான் சான்று சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நாராயண சுவாமிகள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் தன்னுடைய 8 வயதிலேயே ஒரு கிராமத்திற்கு செல்வார். அந்த கிராமத்தை டெய்லி ஒரு சிங்கம் அந்த ஊரில் இருக்க ஆடு மாடுகளை கடிக்கும். மனுஷங்க யாராவது பார்த்தா கூட கடித்து சாப்பிட்டு போயிடும். அப்போ அந்த சிறுவன் அந்த ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பான். இருட்டினோடனே எல்லாரும் கூப்பிடுவாங்க, சிங்கம் வரும்பா, கடிக்கும்பா, நீ வீட்டுக்குள்ளே வந்துருப்பான்வாங்க. அவர் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி, யார் 8 வயது பையனுக்கு அந்த பக்குவம் இருக்கும். மரத்தடியிலே உட்காந்துட்டு இருப்பார். சிங்கம் வரும் கடிக்கிறதுக்கு. பார்த்தோன்னே என்ன பண்ணுவார், அவருடைய பார்வை அது சிங்கம் அல்ல, இறைவனாக பார்க்கின்றார். நீ கடிக்க வரியா, வா, உன்னுடைய குணம் தானே, இறைவன் உன்னுடைய குணம் தானே, கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு. அது அழகாக ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி அவர் மடியில் படுத்துக்குச்சு. இந்த இடத்துல அன்பின் வெளிப்பாடு, அந்த சிந்தனை தான் அந்த நம்பிக்கை, சரணாகதி, இது இறைவன் தான் என்ற பரிபூர்ணமாக நம்பும்போது அந்த சிங்கமானது இவருக்கு அடிபணிந்து நிற்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், அடுத்து தடவி கொடுத்துக்கிட்டே சொல்கிறாரு, நீ வரதுனால ஊர் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, பயப்படுறாங்க, நீ என்ன பண்ணு, உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, காடு இருக்குது, நீ அந்த காட்டுக்குள்ளே போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்வது சிங்கத்திற்கு புரிகிறது. சிங்கம் என்ன பண்ணுது, ஒன்றுமே பேசல, சரின்னு போய்கிட்டே இருக்குது காட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் வரல அந்த கிராமத்துக்கு. இது அந்த வரலாறில் அவருடைய வரலாறில் இருக்குது. தின்னக்கூடிய ஒரு சிங்கமே வந்தாலும் சரி, அந்த சிங்கத்தினுடைய குணத்தை நாம் இந்த இடத்துல இறைவனது குணமாக பாவித்து அவரை இறைவனாக பாவித்தோம் என்றால் அடுத்த வினாடி அதை நம்ம எதுவும் செய்யாது என்பது ஒன்று இந்த இடத்துல. இரண்டாவது, நம்முடைய குணங்கள், பாவங்கள் அனைத்தும் சிறிதும் மீதமில்லாமல் சொல்கிறார் இந்த இடத்துல. அது அழிந்து விடுகின்றது. இந்த இடத்துல அது அழிஞ்சு போன என்ன ஆயிடுச்சு, நாம் இந்த இடத்துல அடுத்த உலகத்துக்கு போகிறோமா, முக்தி கொடுக்குறோமா, வீடு பேர் கிடைக்கிறோமான்றதெல்லாம் அடுத்து. ஆனால் அந்த வினாடி நமக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். அந்த ஆனந்தத்திலேயே நாம் லயித்து இருக்கலாம். ஸோ அந்த 14வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. 9 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இதோட இந்த அத்தியாயம் முடிகின்றது, 2ஆம் அத்தியாயம். அடுத்தது 3ஆம் அத்தியாயம். 3ஆம் அத்தியாயத்தில் இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த குணங்கள் எப்படி, குணங்களை வச்சு இப்போ சொன்னார் 3 குணங்கள் இருக்குது, அது எப்படி உள்ளேருந்து வருது, நான் தான் குணம் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் இந்த குணங்கள் எங்கிருந்து எப்படி தோன்றியது, அந்த குணங்கள்லேருந்து இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்றத ஒரு விளக்கம் சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. திருமந்திரத்தில் நம்ம ஏற்கனவே சர்வசிஷ்டி தலைப்பில் பார்த்துருக்கோம், படிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம அதை பற்றிய விரிவாக்கத்தை பார்ப்போம். எப்படி குணங்கள் எங்கிருந்து படைக்கப்பட்டது. நம்ம ஈஸியாக திருமந்திரத்தில் படிச்சிடுவோம், ஆகாசம் வந்துச்சு, காற்று வந்துச்சு, நெருப்பு வந்துச்சின்னு. ஆனால் இது வரும்போது குணங்களோடு சேர்ந்து தான் வெளிப்படுகின்றது. இந்த இடத்துல குணங்கள் இறைவன்ட்டு வந்துச்சின்னு சொல்லலாம். எப்படி வந்துச்சு, மேலேருந்து அந்த 5 பூதங்களோடு சேர்ந்து தான் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. ஸோ அடுத்த வகுப்பில் அதனுடைய ஸ்லோகங்களுக்கான பொருளை பார்க்கலாம். ஒரு 9 நிமிடங்கள் இருக்கின்றது. ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா. உபதேசம் சரியாத்தான் இருக்குது. எல்லாம் அன்புமயம், இறைவன் தான் எல்லாம் எங்களை ஆடி படைக்கிறார். ஆனால் அந்த ஞான நிலை வந்தாத்தான் சிங்கம் வருகிறேன்னு சொல்லி துணிச்சிருக்கலாம். ஞானம் இல்லையன்னு சொன்னால் சாதாரணாக்கள் சிங்கத்தை காட்டோட்டு உடத்தான் செய்வார். யானை வருது, மதம் புரிஞ்ச யானை வருது, அந்த யானைல சிவன்தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் நானும்
இதை வந்து நான் ரெண்டுக்கு உங்களுடைய ஒரு கேள்வியாகவும் நான் பார்க்குறேன், இதுக்கு வேற ஒரு பதிலையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு யானை வந்துச்சு தில்லை வந்துச்சுன்னா பின்னாடி பாதுகாப்பாக நின்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை அப்படின்றது சேர்த்து சொல்கிறீங்க. அந்த பக்குவம்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ விளக்கங்கள் சொல்கிறார். நம்ம எடுத்தோடனே அதுக்குன்னு சிங்கம் நம்ம முன்னாடி வந்து நின்றோம் அந்த மாதிரி நம்ம நினைப்போன்றது பொருள் அல்ல. நான் அந்த ஸ்லோகத்தினுடைய ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விளக்கத்தை சொன்னேன். ஆனால் இன்று அந்த சிங்கம் போல அந்த யானை போலத்தான் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பலரது குணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது இல்லையா? ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட யாராவது ஒருத்தர் இடிச்சிட்டாங்கன்னா என்ன கோவம் வருது, என் காலை மிதிச்சிட்டியே நீ, அவ்வளோ கோவம் வருது. உடனே நமக்கு திருப்பி பதில் கோவம் வரும், நானா இடித்தேன், நான் எங்கே மிதித்தேன், நீ ஏன் நான் காலை வைக்கிற இடத்துல நீ ஏன் காலை கொண்டு வந்து வச்சேன்னு சொல்லி திருப்பி எதிர் சண்டை போடுவோம் இந்த இடத்துல, கோவப்படுவோம் இந்த இடத்துல. முதல்ல இது போல சின்ன சின்ன குணங்களில் இறைவனை நாம் பார்க்க பழக வேண்டும் இந்த இடத்துல இல்லையா? நிச்சயமா இது தினந்தோறும் இதை எங்காவது பார்க்கக்கூடிய செய்தி தான் இந்த இடத்துல. யாரையா காலை தெரியாம தான் மிதிப்போம் இந்த இடத்துல. மிதிச்சோன்னு என்ன கொலை விஷயம் சண்டைக்கு வராங்க அப்படின்னா நமக்கு திருப்பி கோவம் வரும் இந்த இடத்துல. நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்து மன்னித்துக்கோங்க அப்படின்னு நினைச்சோம் வாயிலையால சொல்லிட்டு, ஆகா இறைவன் இந்த குணமாக வெளிப்பட்டு என்னை சோதனை செய்கிறார். இப்போ இது போல சின்ன சின்ன குணங்கள் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இதுதான் இந்த இடத்துல சரணடைதல் பக்தியை வளர்க்கிறது. அதுதான் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போகும். அலுவலகமோ வீடோ யாராவது ஒருத்தர் நமக்கு கொடுமை செய்தால் கூட சரி, அப்போதான் இந்த பக்குவமானது அந்த இடத்துல வரும். இந்த இடத்துல முதல்ல சின்ன சின்ன, அப்புறம் பெரிய பெரிய பக்குவம் இதெல்லாம் வரும் இந்த இடத்துல. அதற்கு பின்பகுத்தான் இறுதியான சோதனை தான் இந்த சிங்கம் வர்றதெல்லாம் இந்த இடத்துல எல்லாருக்கும் வந்துடாது. அது ஞானிக்கு மட்டும்தான் இறைவன் அந்த மாதிரி பெரிய பெரிய சோதனைகள்லாம் கொடுப்பாரு. சரி, உண்மையிலே நீ அந்த சரணடைஞ்சிருக்கியா இல்லையா, எல்லாரும் இறைவனா பார்க்குறியா இல்லையா என்பது இறுதியாக பார்க்கக்கூடிய சோதனை தான் அது ஒன்று. இரண்டாவது என்ன சொல்கிறீங்க, யானைக்கு பின்னாடி நின்றுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இதுக்கு அழகான ஒரு கதை ஒன்று இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு குரு வந்து இதே வகுப்பை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு மாணவருடைய மனதில் பதிஞ்சிருச்சு, ஆஹா எல்லா ஜீவராசிகளும் இறைவனாக பார்க்க வேண்டிய குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் வீதி வழியாக போகிறாரு. எதிரில் ஒரு யானை மதம் பிடிச்சி வருது. யானை மேலே யானை பார்க்கன்னு கத்திக்கிட்டே வரா, எல்லாம் விலைக்கு போங்க விலைக்கு போங்கன்னு. இவன் நினச்சிட்டான் குரு யானையை இறைவனாக பார்க்க சொல்லிட்டாரு, இறைவா குருவே இறைவா யானையேன்னு சொல்லி இந்த யானை என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தான். யானை என்ன பண்ணிடுச்சு, ஒரு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துச்சு. தூக்கி ஓரமாக போய் விழுந்தான், அடிபட்டுருச்சு. குரு கிட்ட தீட்டு வராங்க, குருவே நீங்கள் தானே சொன்னீங்க யானையை வந்து இறைவனாக பார்க்க சொல்லி, அப்போ நான் இறைவனாக தானே யானையை பார்த்தேன், ஆனால் யானை என்னை அடிச்சிருச்சே, அப்போ நீங்கள் சொன்னது தப்பு தானேன்னு கேட்கும்போது குரு திருப்பி சொல்லுவார், யானையை குருவாக பார்த்தா சரிப்பா, யானைக்கு மேலே ஒருத்தர் தானே, அப்போ அவனும் இறைவன் தானே, மேலே இருக்க இறைவன் தள்ளிப்போன்னு சொன்னாரே, அதை நீ ஏன் கேட்கல நீயே அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால் இந்த உலக ரீதியாக பார்க்கும் பொழுது இறைவன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு இது போல் இன்னொரு ஜீவராசியை இறைவனாக பார்க்கும் பொழுது நமக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் அதே நேரத்தில் இறைவனாகவே இருந்து இன்னொரு பக்கம் நமக்கு வழிகாட்டி கொண்டு தான் இருக்கின்றார் இந்த இடத்துல. அதைத்தான் நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல, அவேர்னஸ், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. இந்த விழித்திரு என்று சொல்கிற வார்த்தைக்கு இதுதான் பொருள். விழிச்சிருக்கணும். இறைவன் எந்த பக்கம் இருந்து எனக்கு வழி கொடுப்பாரு தெரியாது, எப்போ எதை சொல்லி கொடுப்பாருன்னு தெரியாது. அதை பார்த்து கொண்டே இருந்தோமையானால் உங்களது கேள்விக்கான பதில் இங்கு கிடைத்துவிடும்.